ஹாய் ஹலோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன கண்டென்ட்னா, குட்டாக இருந்த ரசிகர்கள் எல்லாம் இப்போ பேட் ஆகிட்டு வர்றாங்க. இதை பார்க்குற நம்மளுக்கு ரொம்ப அக்லியாக இருக்குது. புரியல? அதாவது குட் பேக் அக்லி படத்தோட கிளாஷாக ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுதான் தனுஷோட இட்லி கடை. இந்த இட்லி கடை படமும் ஏப்ரல் 10ஆம் தேதி வருது. நம்ம அஜித் அவர்களோட குட் பேட் அக்லி படமும் ஏப்ரல் 10ஆம் தேதி வருது. அவன் போட்ட ரூல்ஸ அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா? அவன் மூச்சிலேயே முடிச்சிருவான். இந்த குட் பேட் அக்லி படத்தோட டீசர் இன்டர்நெட்டில் வைரலாகி இன்னைக்கு வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அதே அளவுக்கு அந்த ட்ரெய்லர் டீசர் பார்க்குற அளவுக்கும் ரொம்ப என்ஜாயபிளாக அஜித்தை பல்வேறு கோணங்களில் வடிவமைச்சு காமிச்சிருக்காரு இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன். இந்த உலகம் நம்மள பேட் ஆக்குது. அந்த அளவுக்கு அந்த டீசர் எல்லாரும் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு டீசரில் நிறையா ஃபேன் பை மூமெண்ட்ஸை ஆதிக் ரவிச்சந்திரன் வச்சுருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்டர்நெட்டில் ஹாட் டாப்பிக்காக எல்லா சோசியல் மீடியாலையும் இன்னைக்கு குட் பேட் அக்லி படத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் அருமையான மருந்தை தடவி இருக்கிறார் ஆதிக் ரவிச்சந்திரன். ஒரு ஃப்ரேமும் சும்மா மிரட்டுன்னு மிரட்டிருக்கிறார் அஜித். இந்த சூழ்நிலையில் அங்கங்கே அஜித் ரசிகர்கள் கொண்டாடுற விதமாக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் அவங்க வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. இப்போ தலைப்படம் மட்டும் சிங்கிளாக வருதுன்னா என்ஜாய் பண்ணுவாங்க, கொண்டாடுவாங்க, மகிழ்ச்சியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமையே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அதே தேதியில் இன்னொரு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த படத்தை காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மீம்ஸாக போட்டுட்ருக்காங்க. ஏப்ரல் 10 இட்லி கடை சூரே ஒத்த வர முடியாது. மாலை விடாமுயற்சியில் ஓட்டினவங்களாம் மூட்டு உட்காரணும், பொத்திட்டு உட்காருவான். வாப்பா நீ பாரு தல. அதுலேயும் படத்தோட கிளாஸ்னா அந்த படத்தை பற்றின ஒரு விமர்சனம், சரி மோதி பார்க்கலாம், விடுங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசினா பரவாயில்ல. ஒரு படி மேலே போய் இட்லி கடை வரட்டும், அடித்து நொறுக்கிடுவோம், பாத்திரத்தெல்லாம் தூக்கி வீசிடுவோம், எப்படி இட்லி ஊற்றுறாங்க பார்த்துருவோம், தலைவான இறக்கு தலைவா சம்பவத்தை நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அஜித் ஃபேன்ஸ் ரொம்ப லோக்கலாக கேவலமாக இறங்கி இன்றைக்கி இட்லி கடை படத்தை பற்றி ரொம்ப தவறாக புரிஞ்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனுஷோட ஃபேன்ஸை வேணும்ட்டே வம்பு கிழக்கிற விதமாக ஆன்லைனில் சோசியல் மீடியாவில் அங்கங்கே தனுஷ் ரசிகர்களை குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம்னு நம்மளுக்கு தெரியல. ஆல்ரெடி தளபதி போட்டி, சண்டை இதெல்லாம் ஒரு பக்கம் கடந்த 20-25 வருஷமாக நடந்துட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி தளபதி இல்லை, ஆனால் ஆல்டர்னேட்டாக இன்னொரு நடிகரை சேர்த்து வச்சு தாக்கணும் அப்படிங்கிறது தலை ஃபேன்ஸுக்கு எப்பவுமே ஒரு டார்கெட்டாக இருக்குது. யாரையாவது ஒருத்தர் வம்புக்கு இழுக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க தீவிர ஒரு எண்ணம் கொண்டவங்களாக இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் அஜித் அவர்களும் விஜய் அவர்களும் டைரக்டாக சண்டை போடாமல் இன்டைரக்டாக சண்டை போட்டிருந்தாங்க. அது எப்படின்னா படங்களோட பாடல்கள் மூலமாகவும் வசனங்கள் மூலமாகவும் சண்டை போட்டாங்க. ஒரு பாட்டில் அஜித் அவர்கள் விஜய் பற்றி பாடுவார். தலை இருக்கும் போது வாழ ஆடக்கூடாது, தலை நீ ஆடு தலை. இன்னொரு பாட்டில் விஜய் அவர்கள் அஜித் அவர்களை பற்றி தாக்கி பாடுவாங்க. தலை வாலு முண்டம் மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டுவா, இங்கேயே வெயிட் பண்ணுறேன். இப்படித்தான் ரெண்டு பேரும் ஆப்போசிட்டில் சண்டை போட்டிருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ரெண்டு ஃபேன்ஸும் அடிச்சுக்கிறத பார்த்து என்ஜாயும் பண்ணாங்க, ஆதரிக்கவும் செஞ்சாங்க. ஆனால் அது நாளுக்கு நாள் ரொம்ப தீவிரமாகி ரொம்ப அவங்க பேர் கெடுற அளவுக்கு வளர்ந்தனால அந்த ரெண்டு நடிகர்களும் தங்களோட ஃபேன்ஸுக்கெல்லாம் அறிவுரை சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்படியெல்லாம் சண்டை போடாதீங்க, இப்படி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே இன்னும் அது தீவிரமானனால அஜித் அவர்கள் தன்னோட ஃபேன்ஸ் கிளப்பவே கலைச்சிட்டு வெளியே வந்துட்டார். விஜய் அவர்கள் தொடர்ந்து தன்னோட ரசிகர்களை ஆதரித்து இன்னும் வரைக்கும் அந்த ஃபேன் பேஸ் அப்படியே கொண்டு வந்துருக்காரு. இருந்தாலும் ரெண்டு பேருமே இந்த ரசிகர்கள் சண்டையை விரும்புறதில்ல. உள்ளுக்குள்ளே இருக்குமோ இல்லையோ தெரியாது, ஆனால் வெளியே அதை காட்டிக்கிறது கிடையாது. ஆனால் அஜித் அவர்கள் நிறைய முறை கண்டித்து ஒரு லெட்டரெல்லாம் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கார். இப்படிலாம் பண்ணாதீங்க, இப்படி இருக்காதீங்க, குடும்பத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க? ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அஜித் ரசிகர்கள் கொஞ்சம் கூட திருந்துற மாதிரி தெரியல. வேணுனே ஏதாவது ஒரு நடிகர் கூட ஏதாவது ஒரு படங்கள் மேலே தங்களோட வன்மத்தை கக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நேற்று வரைக்கும் இந்த ரசிகர்கள் சண்டை
முடிஞ்ச மாதிரி தெரியல. மற்ற நடிகர்களோட ரசிகர்கள் ஓஞ்சி உட்கார்ந்தாலும் அஜித் ஃபேன்ஸ் மட்டும் இன்ன வரைக்கும் ஓயறதே இல்லை. திமிர் எடுத்துட்டு யாராச்சும் கூட போய் சண்டை போடணும் அப்படின்ட்டு திரிஞ்சிட்டு இருக்கானுங்க. இது எந்த அளவுக்கு சினிமாவுக்கு ஆரோக்கியம், சமூகத்துக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னும் புரியாத ஒரு விஷயமாவே இருக்குது. தனுஷோட இட்லி கடை படத்தை அஜித் ரசிகர்கள் வந்து எப்படி கலாய்க்கிறாங்கன்னா, பொல்லாதவன் படத்தில் வர்ற ஒரு டைலாக்கை மீமாக போட்டிருக்காங்க. அந்த பையன் கண்ணில் பயம் இல்லை, அதனால தான் வந்து ஏப்ரல் 10 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொன்னியின் செல்வன், கேஜிஎஃப் இந்த மாதிரி மிகப்பெரிய படங்கள் கூடவே கிளாஸ் விட்டுருக்காண்டா நம்ம தனுஷ். அதனால் நீ வா தலைவா, நீ கிளாஸ் விட்டு தான் பாரே தலைவா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தனுஷ் ரசிகர்களை சீன்ற மாதிரியும், இட்லி கடை படத்தை ரொம்ப கேவலமாக அந்த படமெல்லாம் ஓடாது அப்படிங்கிற அளவுக்கு சீப்பாக இவங்க இப்போவே ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இந்த குட் பேக் அக்லி படம் வந்து பயங்கரமாக ஓடிடும், இட்லி கடை படம் ஓடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மீம்ஸ் போட்டிருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க பெரிய ரவுடி எல்லாம் கிடையாதுயா. அந்த எடுவட்ட போய் புதுசா ஒரு ரூட்டை போட்டு கொடுத்தா அது நான்சிக்கு ஆகி போச்சியா. அதுக்காண்டி நீங்க ஆத்திரப்பட்டு அறுவாள் எடுத்து ஒரு அப்பாயை வெட்டிவிட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு போகணும். ஆனால் எந்த படமும் வந்து டீசரை வச்செல்லாம் வந்து கணிச்சிட முடியாது. இந்த டீசரை பார்த்தோன்னே செம்மையாக இருக்குது, மாசாக இருக்குது, பட்டை கிளப்ப போகுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் எந்த படத்தை பற்றியும் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. அந்த படத்தோட ஃபஸ்ட் டே ஓப்பனிங், அந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் இதெல்லாம் பார்த்தாதான் அந்த படம் எந்த அளவுக்கு ஓடுமா ஓடாதா அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும். என் பொண்டாட்டி பாத்தீங்களா? நான் பாக்கலையே. ஐயோ எங்க போலாம் தெரியலையே. என்னடா என் பொண்டாட்டி பாத்தியா? நான் பார்த்த பிறகுதானா நீயே உன் பொண்டாட்டிய பார்த்த? அறிவு கேட்டவன, உனக்கு பொண்ணு பார்க்க போகும்போது உன் பொண்டாட்டிய முதல்ல பார்த்தது நான் தானே. ஆனால் வெறும் டீசரை நம்பிக்கிட்டே வந்து எங்கள் தலை படம் தான் ஓடும், இந்த படம் ஓடாது அப்படின்னு நீங்கள் வந்து என்ன ஒரு ஐடியாலஜியில் இப்படி அடுத்த படங்களை ஓடிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. சப்போஸ் குட் பேட் அக்லி படம் ஊற்றிக்கிச்சுன்னா, இட்லி கடை படம் நல்லா பிரம்மாண்டமாக ஓடிடுச்சுன்னா என்ன பண்ண போகிறீங்க? தலைக்கு தொண்டை போட்டு உட்காந்துக்க போகிறீங்களா? இதெல்லாம் யாருக்கு அசிங்கம்? நீங்கள் தூக்கி வச்சு கொண்டாடுற தலைக்கு தான் அசிங்கம். அதனால் இந்த வேலையெல்லாம் பண்ணுறது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்கள் மனசாட்சியை நீங்களே கேட்டு பாருங்கள். இப்படி ஒரு படத்தை வந்து நீங்கள் கேவலப்படுத்துறதுனாலையோ, டைரெக்டாக அவங்க வந்து நடிக்கிறவங்க, அவங்க நடிச்சுட்டு அடுத்த படங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை பிடிச்சிக்கிட்டு, உங்கள் ஏரியா தாண்டி இன்னொரு ஏரியாவில் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட போய் தேவையில்லாமல் வம்புக்கு இழுத்துக்கிட்டு, முகம் தெரியாத ஏதோ ஒரு நபர் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துருப்பாங்க சோஷியல் மீடியாவில், அவங்க கூட போய் சண்டை போட்டுக்கிட்டு எதுக்கு இத்தனை வேலை? இதனால் எத்தனை பேருக்கு மன உளைச்சல், எத்தனை பேர்த்தோட மனசை நீங்கள் பேசுகிற வார்த்தைகள், நீங்கள் பேசுகிற விஷயங்கள்லாம் பாதிக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம இருக்கிறீங்க அப்படிங்கிறது சின்ன ஒரு வருத்தமாக தான் இருக்குது. ஓகே, ஏப்ரல் 10 வந்து இந்த 2 படம் ரிலீஸ் ஆக போகுது. முடிஞ்சால் 2 படத்தையும் பாருங்கள். இல்லைப்பா நான் என் தலைவன் படத்தை தான் பார்ப்பேன் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா, உங்கள் ஃபேவரட் ஹீரோ நடிக்கிற படத்தை மட்டும் பாருங்கள். அது வரைக்கும் யாருக்கிட்ட எதுவும் பேசாதீங்க, யாரு கூடயும் சண்டைக்கு போகாதீங்க. வேணா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படம் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத சோசியல் மீடியாவில் வழக்கம் போல் கழுவி ஊற்றுங்க. அது வரைக்கும் ஓகே, இந்த வீடியோ தொடர முடியுது. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.